அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதை கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்புவிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிக்கவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு, மக்களை அமர செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பகிர்தல் என்கின்ற குணம் ஒவ்வொரு பக்தனுக்கும் இருக்க வேண்டாம். சில வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு இது. எக்மோர் ரயில் நிலையத்திற்கு ஒரு பேங்க் மேனேஜர் வருகின்றார். அவன் பல்லவன் எக்ஸ்பிரஸில் போக வேண்டும். ஆகையால் வந்தவ நேராக போயிட்டு கடையில் ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குறாரு, பிஸ்கட் பேக்கெட் கொஞ்சம் வாங்குறாரு. வாங்கிய பிறகு நேரம் இருந்ததினால் ஒரு கல்லிலே அமர்ந்து கொண்டு நியூஸ் பேப்பரை படிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ பிஸ்கெட்டையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கின்றார். அது பக்கத்தில் பிரித்து வச்சிருந்த அந்த பேக்கெட்டில் இவர் ஒரு பிஸ்கட்டை எடுத்து சாப்பிட்ட உடனே ஒரு சின்ன பையன், ஒரு 5 வயசு இருக்கும், அந்த பையன் அந்த பிஸ்கட் பேக்கெட்லேருந்து ஒரு பிஸ்கட்டை எடுக்கிறான். இவருக்கு செம்ம கோபம். என்னடா, நம்ம விரித்து வச்ச பிஸ்கட் பேக்கெட்லேருந்து நம்ம ஒரு பிஸ்கட் எடுக்கிறோம், அவன் ஒரு பிஸ்கட் எடுக்கிறான், அவங்க அப்பா அம்மா கண்டுக்காமல் சும்மா இருக்கிறாங்களே அப்படின்ட்டு. இவர் ஒரு பிஸ்கட் எடுக்கிறாரு, சாப்பிட்றாரு, அவன் ஒரு பிஸ்கட் எடுக்கிறான், சாப்பிட்றான். இப்படியே ஆளுக்கு ஒன்றொன்னா எடுத்து சாப்பிட்றாங்க. இந்த ஆள் வந்து உள்ளுக்குள்ளே இப்படியெல்லாம் குழந்தைங்களை வளர்க்குறாங்களே, என்னத்த அப்பா அம்மா இவங்கெல்லாம் என்னத்த சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு கோபம். ஆனால் வெளியில் சொன்னால் மற்றவங்க திட்டுவாங்க, அதனால் அமைதியாக சாப்பிட்றாரு. கடைசியாக ஒரு பிஸ்கெட் இருக்கு. அப்போது அந்த 5 வயசு பையன் என்ன பண்ணுறான், அந்த பிஸ்கட்டை 2ஆக உடைச்சி
அவருக்கு பாதி கொடுத்து இவன் பாதி சாப்பிட்றான். இதை பார்த்த உடனே இவருக்கு செம்ம கடுப்பாயிடுது. சரி சாப்பிட்டு அந்த பெஞ்சை விட்டு கிளம்புறாரு. ட்ரெயின் வருது. ட்ரெயின் வந்தும் இவ போயிட்டு உட்காரலாம் அப்படின்ட்டு உள்ளே போகிறார். உள்ளே போயிட்டு கொஞ்சம் தூரம் போன உடனே பரிசோதனை செய்கின்ற டிடிஆர் வருகின்றார், டிக்கெட் பரிசோதகர். வந்த உடனே அவர் டிக்கெட் எங்கே அப்படின்னு கேட்குறார். அப்போது இவர் தன்னுடைய நியூஸ் பேப்பர் எடுத்து பேகுக்குள்ளே வைக்கிறதுக்கு போகிறாரு. வைக்கிறதுக்குள்ளே போகிறப்ப தான் பார்க்குறாரு, தான் வாங்கிய பிஸ்கெட் பேக்கெட் அதுக்குள்ளேயே இருக்கு. அவர் வாங்கினது அவருடைய பேக்கெட்டில் தான் இருக்கு. அப்போ தான் இவர் நினைக்கிறார், ஐயோ சே எவ்வளவு கேவலமாக நம்ம அந்த பையனை திட்டிகிட்டு இருந்தோம், கடைசியில் பார்த்தா நம்ம தான் அவனுடைய பிஸ்கெட்டை சாப்பிட்டு இருக்கிறோம். அந்த 5 வயசு பையனுக்கு எந்த ஒரு மனநிலை, அவன் நம்மளுக்கு 50-50 கொடுத்தானே என்று அந்த மனுஷன் நொந்துட்டாராம். தன்னுடைய இவ்வளவு வயசாச்சு, ஆனால் தனக்கு ஒரு நல்ல எண்ணம் இல்லை. ஆனால் அந்த 5 வயது குழந்தைக்கோ அவ்வளவு ஒரு நல்ல எண்ணம் இருக்கின்றதே என்று நினைத்து அவர் தன்னையே நொந்து கொண்டு தன்னுடைய பயணத்தை தொடங்கினார். அன்பார்ந்தவர்களே, பகிர்வது என்பதும் நம்முடைய வாழ்க்கையிலே இயற்கையாகவே இருக்க வேண்டிய ஒரு குணம். ஆனால் அதை நாம் பல நேரங்களிலே உணர்வதில்லை. சப்போஸ் நீங்கள் எல்லாமே ரொம்ப பேர் மேரிட் உமன் இருக்கிறீங்க, திருமணமானவர்கள். உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் எது ரொம்ப கஷ்டமான ஜாப், வேலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? உங்களை தான் கேட்குறேன். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை வீட்டில் எதுவும் சொல்லுங்க. சாப்பாடு செய்யுது. ஏன்னா இன்னைக்கு வச்ச சாம்பாரை நாளைக்கு வச்சோன்னா, என்னம்மா நேற்று இதை தான் வச்சா இன்னைக்கு இதுதான் வைக்கிறேன்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு விதவிதமாக செஞ்சால் உடனே சொல்லுவாங்க, என்ன வாங்குற சம்பளத்தை 10 நாளில் முடிச்சிடலான்னு நினச்சியா அப்படின்னுவாங்க. இந்த சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, பெரிய பிரச்சனை. சமைக்கிறதுன்றது பெண்களுக்கோ ரொம்ப கஷ்டமான ஒரு ஒர்க்கு. ஏன்னா பையன் ஒன்று கேட்பான், பொண்ணு ஒன்று கேட்கும், புருஷன் ஒன்று கேட்பான். அதனால் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமானது எதுன்னா இந்த சாப்பாடு செய்யுது. சப்போஸ் கல்யாணம் ஆன ஆளுங்களை நான் கேட்குற ஆண்களை, நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், இல்லை ஒரு கெட் டுகெதர் போடுறோம், இல்லை ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் போடுறோம். பிரச்சனை எங்கே வரும் சொல்லுங்க? முதல்ல எங்கே வரும்? சாப்பாட்டில் தான் வரும். சாப்பாட்டில் தான் வரும். ஏதாச்சும் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், அவன் என்னதான் பெருசாக பயங்கரமான ஹாலை வச்சு எல்லாத்தையும் செஞ்சிருந்தாலும் கடைசியில் சாப்பாட்டில் சொதப்பிட்டான்னு நினச்சிக்கிங்க, என்ன சொல்லுவோம்? என்னத்த கல்யாணம் பண்ணானுங்க, ஒழுங்காக ஒரு சாப்பாடு கொடுக்கறது இவங்களால தெரியல அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சாப்பாடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் நாம் இந்த உணவிற்கோ முக்கியத்துவத்தை எதற்காக கொடுக்கின்றோம்? நம்ம வாழ்க்கையில் ஒரு சிலரை பார்ப்போம், எப்படிப்பட்டவங்க தெரியுமா? சாப்பாடுறதுக்காகவே வாழ்றவங்களாட்டம் இருப்பாங்க. சாப்பிடுவதற்காகவே வாழ்வது போல ஒரு சில மனித ஜன்மங்களை நாம் பார்ப்போம். வாழ்றதுக்காக சாப்பிடணுமா, சாப்பிட்றதுக்காக வாழணுமா? உங்களை தான் கேட்குறேன். வாழ்றதுக்காக தான் சாப்பிடணுமா? அதுதான் சாப்பிடணும். ஒரு சிலர் என்னமோ எல்லாமே இன்னைக்கே சாப்பிட்டு முடிச்சு இன்னைக்கே நம்ம மேலே போயிடுற மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஐயோ எனக்கு இங்கே வலிக்குது, என் உடம்பு போடுது. வாழறதுக்காக சாப்பிடுங்க, சாப்பிட்றதுக்காக வாழவே வாழாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இதை நம்ம பல நேரத்தில் புரிஞ்சுக்குது இல்லை. எங்கள் அம்மா அழகா சின்ன வயசுலேருந்து ஒன்று சொல்லுவாங்க, நாக்க தான்னா நரகம். இதை புரிஞ்சிக்கோ வாழ்க்கையில். நாக்க தான்னா நரகம். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க,
எல்லா பசங்களுக்கும். ருசி என்பது இது வரைக்கும் தான், அதுக்கப்புறம் வந்து நரகம் எங்க போதுன்னு தெரியாது. அளவாக சாப்பிட கற்றுக்கொள். இதை வந்து எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு பாடத்தை நான் வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒன்று, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்மளுடைய தமிழ் பண்பாட்டில் நம்ம எங்கேயாச்சும் விருந்துக்கு போனோம்னு நினச்சிக்கிங்க, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கேட்டு சாப்பிடுங்க. என்னது கேட்டு சாப்பிடுங்க? அப்படின்னா அர்த்தம் என்னங்க? கேட்டு சாப்பிடுங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்மளுக்கு தேவையானதெல்லாம் கேட்டு சாப்பிடணும், கேட்டு அப்படி இல்லை. அடுத்தவங்களுக்கு இருக்கான்னு கேட்டுட்டு நீ சாப்பிடு. புரியுதா? எல்லாத்தையும் நீயே கொட்டிக்காத. அடுத்தவங்களுக்கு இருக்கா, நான் சாப்பிட்றதுக்கு கரெக்டா அப்படின்னு நம்ம என்ன நினச்சினோம், கேட்டு சாப்பிடுங்க. அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல, கேட்டு சாப்பிட சொல்லிட்டாங்கல்ல, கேளு. இன்னும் எனக்கு லெக் பீஸே வரல, லெக் பீஸை கேளு, இது வரல. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தமிழ் பண்பாட்டில் வந்து அருமையான பல வார்த்தைகள் இருக்கின்றன. ஆனால் நாம் அதை தான் புரிந்து கொள்வதில்லை. உணவு என்பது முக்கியம், ஆனால் அதே நேரத்தில் உணவு என்பதோ நம்முடைய உறவை வளர்க்க வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சலேசியன் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று ஒன்று உண்டு. சலேசிய சபையை சேர்ந்த இந்த குருக்கள் அடிக்கடி அவங்களுடைய போர்டிங்லெல்லாம் நம்ம படிச்சிருந்தோம்னா சொல்லி கொடுப்பாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு பையனுடைய கேரக்டரை 2 இடத்துல தான் கண்டுபிடிக்க முடியும். இவன் நல்லவனா கெட்டவனா என்பதோ 2 இடத்துல தான் கண்டுபிடிக்க முடியும். எங்க தெரியுங்களா? ஒன்று சாப்பாட்டு அறையில், 2வது பிளே கிரவுண்ட்ல. ஏனென்றால் ஒரு குழுவாக விளையாடுகின்ற பொழுதோ அவன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சுயநலத்தோடு விளையாடினால் அவனுடைய அணி வெற்றி பெற முடியாது. அதேபோல் சாப்பாட்டு அறையில் உட்கார்ந்துகிட்டு உண்ணுகின்ற பொழுதோ தான் மட்டும் உண்ண வேண்டும் என்று நினைக்க கூடாது, மற்றவர்களும் உண்ண வேண்டும் என்று உண்ண வேண்டும். அப்பொழுதுதான் அவன் ஒரு நல்ல மனிதன். அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றவன் தான் தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய உணவை, தன்னுடைய செல்வத்தை பகிர்ந்து கொள்கின்றவன் தான் உண்மையாகவே ஒரு மனிதன். அந்த பகிர்தலை பற்றித்தான் இன்றைய நற்செய்தி வாசகமும் முதல் வாசகமும் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. பகிர்தல்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வினை நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். அந்த விதவை கைம்பெண் தன்னிடத்திலே இருந்த 2 செப்பு காசுகளை கூட கடவுளுடைய காணிக்கை பெட்டியிலே போடுகின்றான். மார்க் எழுதிய நற்செய்தியிலே 12வது அதிகாரத்தில் 41வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கின்றோம். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க உட்கார்ந்துகிட்டு தன்னுடைய சீடர்களோட பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்துக்கிட்டு சொல்றாரு, இதோ எத்தனையோ பேர் போட்டாங்க, ஆனால் 2 செப்பு காசுகளை போட்ட அந்த பெண்ணை பார்த்துத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இவள் அனைத்தையும் கொடுத்து விட்டார். எந்த தைரியத்தில் அந்த அம்மா கொடுத்திருப்பாங்க? எந்த தைரியத்தில் அந்த அம்மா தன்னிடத்தில் இருப்பதை கொடுத்துட்டு அடுத்த வேலைக்கு என்ன செய்யுதுன்றோ தன்னுடைய பிள்ளைகளுக்கோ என்ன செய்திருப்பாள்? ஆனால் அவள் பகிர்ந்து கொண்டால், பகிர்ந்து கொண்டதினால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் அவள் உயர்வாக பார்க்கப்பட்டார். இன்றைக்கும் நாம் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும், அரிஸ்டாட்டில் பெரிய தத்துவ ஞானி, ரொம்ப காரமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்துவார். எந்த ஒரு மனிதனுக்கோ பிரஸ்நேகம் இல்லையோ, எந்த ஒரு மனிதன் பகிர்ந்து கொள்ள தயாராக இல்லையோ, அவன் யாருக்கு சமம் தெரியுமா? கொழுத்த பன்றிக்கு சமம் என்று சொல்லுவான். ரொம்ப காரமான வார்த்தைகள், ஆனால் உண்மையான வார்த்தைகள். எந்த ஒரு மனிதன் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இல்லையோ, பிறரை அன்பு செய்ய தயாராக இல்லையோ, அவன் கொழுத்த பன்றிக்கு சமம். இன்றைக்கும் நாம் பார்க்கின்றோம், அந்த ஏழை கைம்பெண் பகிர்ந்து கொள்வதை பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து மெச்சுகின்றார். எந்த அளவுக்கு மெச்சுகின்றார் என்றால், இதோ இவள்
ஆண்டவரால் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று கூறுகின்றார். அடுத்த ஒரு நிகழ்வுக்கு வருகின்ற பொழுதோ மத்தேயு நற்செய்தியிலே 25வது அதிகாரத்தில் 40வது வசனத்திலே கடைசி தீர்ப்பின் பொழுதோ கடவுள் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து இதைதான் சொல்ல போகின்றார். இதோ நன்று, நீங்கள் உங்களிடத்தில் இருக்கின்றதை பகிர்ந்து கொண்டீர்கள், அதனால் என்னுடைய மோட்சத்திற்கு வந்து சேருங்கள். நான் ஆறுதல் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் ஆறுதல் கொடுத்தீர்கள். நான் உடை இல்லாமல் இருந்தேன், எனக்கு உடை கொடுத்தீர்கள். நான் தாகத்தோடு இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் சிறையில் இருந்தேன், என்னை காண வந்தீர்கள். நான் பசியாய் இருந்தேன், எனக்கு உண்ண கொடுத்தீர்கள். பகிர்ந்து கொள்ளுதல். எவனொருவன் பகிர்ந்து கொள்கின்றானோ அவன்தான் கடவுளுக்கு நெருக்கமானவனாக ஏற்றவனாக இருக்கின்றான் என்று மத்தேயு நற்செய்தியிலே 25வது அதிகாரத்தில் அந்த கடைசி தீர்ப்பின் பொழுது கடவுள் கூறப்போகின்றார். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து, நீ இத்தனை திருப்பலிகளை நீ பகிர்ந்து கொண்டாய், பார்த்தாய், ஆகையால் நான் உன்னை மோட்சத்துக்கு கூட்டு போறேன் சொல்ல போறதில்லை. இத்தனை ஜெபமாலை சொன்ன, இன்னி இதை பண்ண அதை பண்ண, அதனால் நான் இதை செய்ய போறேன் அப்படின்னு சொல்ல போறதில்லை. மாறாக அப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஃபாதர் அப்போ இதெல்லாம் பிரயோஜனம் இல்லையா? இல்லை, அப்படி நினைக்க கூடாது. மாறாக இந்த ஆன்மீக சடங்குகள் அனைத்துமே நான் இந்த ஆண்டவனை அடுத்தவனில் பார்ப்பதற்கு உதவி செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். நான் பார்க்கின்ற திருப்பலிகள், உருட்டுகின்ற ஜெபமாலைகள், செல்லுகின்ற திருப்பயணங்கள், ஆன்மீக காரியங்கள் அனைத்துமே என்னை ஒரு முழு மனிதனாக அழைத்து வர வேண்டும். அழைத்து வந்து அடுத்தவர்களை இடத்திலே இருக்கின்ற தெய்வீகத்தை பார்க்க வேண்டும். அது பார்க்க தவறியது என்றால் என்னுடைய ஆன்மீகம் ஒரு வெளிவேடத்தனமான ஒரு ஆன்மீகம். அப்போ என்னுடைய ஆன்மீகம் பரிசேய சதுசேயர்களுடைய ஆன்மீகமாக தான் இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் யாகப்பர் தன்னுடைய திருமுகத்திலே 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்திலே அழகாக சொல்லுவார், இதோ இங்கே ஒரு ஏழை வருகின்றான், வந்து அவன் உன்னிடத்திலே கேட்கின்றான். அப்படி கேட்கின்ற பொழுதோ நான் உனக்காக ஜெபிக்கின்றேன், நீ சென்று வா என்று சொன்னாய் என்றால் அதனால் என்ன பிரயோஜனம்? உன்னுடைய விசுவாசமும் உன்னுடைய செயல்பாடுகளும் ஒன்றித்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் உன்னுடைய விசுவாசம் செத்த விசுவாசத்திற்கு சமம் என்று கூறுகின்றார். உண்மையான ஏழைகள் நம்ம எத்தனையோ பேரை பார்க்கிறோம். வசதியா இருக்கிறவங்க இல்லை, மாறாக ஏழைகள், எளியவர்கள், யார் ஒன்றுமே இல்லாதவர்கள், அனாதைகள், அவர்கள் உன்னிடத்திலே ஒன்றை கேட்கின்ற பொழுதோ உன்னால் முடிந்தவரை ஏதாவது ஒன்று செய். அப்படி இல்லை நான் ஜெபம் செய்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லாத அப்படின்ட்டு யாகப்பர் அழகாக சொல்லுகின்றார். உன்னுடைய விசுவாசம் செயல் வடிவம் பெறவில்லை என்றால் அது செத்த விசுவாசத்திற்கு சமம். அதே நேரத்தில் நம்முடைய பகிர்தல் பயனுள்ளதாக இருக்க வேண்டாம், இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அதை தான் நாம் ஆதி ஆகமத்திலே வாசிக்கின்றோம். ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள் காயனும் ஆபேலும். அங்கே ஆபேல் தன்னிடத்திலே இருந்த உயர்ந்ததை கடவுளுக்கு கொடுத்தான். ஆனால் காயன் தன்னிடத்திலே இருந்த உயர்ந்த நல்ல பொருட்களை கொடுக்கவில்லை. ஆகையால் அங்கே காயன் சபிக்கப்படுகின்றான், ஆனால் ஆபேல் கடவுளுக்கு முன்னால் உயர்த்தப்படுகின்றான். இன்றைக்கு நாம் அனைவருமே ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், கொடுப்பதை நல்லதை கொடுக்க வேண்டும். நம்ம ஒரு சில சமயங்களில் பார்ப்போம், ஏழை எளியவர்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுங்க ஏதாச்சும் சொன்னோன்னா நம்ம பீரோவில் இருக்கிற பழைய யூஸ் பண்ணி முடித்த துணிகளை எடுத்துன்னு வந்து கொடுக்கக்கூடாது. மாறாக என்னால் முடிந்தது ஒரு 50 ரூபாய்க்கோ 100 ரூபாய்க்கோ புதியதாக ஒன்றை வாங்கி ஏழைகளுக்கு கொடுப்பது என்பதோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இதை தான் நாம் பார்க்கின்றோம்.
இயேசு கிறிஸ்துவுக்கும் அங்கே இருக்கின்ற அனைவருக்கும் உணவு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை இருந்ததோ, ஆனால் அந்த ஆசையை எப்படி நிறைவேற்றுவதோ தெரியவில்லை. அந்த நேரத்தில் தான் அவரிடத்திலே ஒரு செய்தி வருகின்றதோ, இதோ ஒரு பையன்கிட்ட இருக்கு 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கின்றன, நீங்கள் அவரிடத்திலே சொல்லுங்கள் என்ற ஒரு செய்தி அப்படி போகுது. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றார், எல்லாரையும் உட்கார வைங்க. ஆனால் அந்த சிறுவனுடைய குணத்தை நாம் இங்கே பாராட்டணும். அவன் பாவம் ஆசையா அதை எடுத்துன்னு வந்திருப்பான், ஆனால் அது தனக்கென்று அவன் வைத்துக் கொள்ளவில்லை, இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கொடுக்கின்றான். ஒரு சில வீடுகளுக்கு நம்ம போறோம், பல பங்குகளில் இருந்ததுனால இந்த அனுபவத்தை சொல்றேன். ஒரு சிலர் மாட மாளிகைகள் வசதியோடு இருக்கும், ஆனால் கோயிலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் 10 ரூபாய் 50 ரூபாய் கொடுத்துன்னு இருப்பாங்க. ஆனால் ஒரு சில வீடுகள் ஒன்றுமே இருக்காது, அவங்க பார்த்தா 100 ரூபாய் கொடுப்பாங்க. நான் ஒரு சில வீடுகளில் சொல்லியிருக்கிறேன், ஏம்மா நீ எல்லாம் எவ்வளோ கொடுக்குற? இல்லை ஃபாதர், கடவுளுக்கு கொடுத்தா அது எனக்கு திரும்பி வரும், கடவுளுக்கு நான் கொடுத்தா நான் நல்லா தான் ஃபாதர் இருக்கிறேன். உனக்கே ஒன்றுமே இல்லை, ஆனால் நீ இதை கொடுக்கின்றாயே என்று கேட்கின்ற பொழுதோ, இல்லை ஃபாதர் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃபாதர், ஏனென்றால் என் கணவன் கஷ்டப்பட்டாலும் என்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டாலும் இதை நாங்கள் கொடுப்பதின் வழியாக நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்றோம். அதே சமயத்தில் ஒரு சில வசதி வாய்ப்போடு இருக்கின்றார்கள், ஆனால் கடவுளுக்கு 10 பைசா கொடுக்கணும்னா அது ரொம்ப பெருசா தெரியுது, மனமில்லை. இந்த காக்கா கூட்டத்தை நம்ம பார்த்துருப்போம். காக்கா என்னைக்காச்சும் தனியா சாப்பிட்டுருக்கான்? தனக்கு இருப்பதை கிடைத்ததை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளும். சாதாரண அந்த காக்காவுக்கு அந்த குணம் இருக்குன்னா நம்ம மனிதர்கள், அதுவும் கடவுளுடைய உயிர் மூச்சை பெற்றவர்கள், அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? பல நேரங்களிலே நம்மிடத்திலே இது இருப்பதில்லை. இன்னைக்கு திருச்சபை ஒரு முக்கியமான விழாவினை கொண்டாடுகின்றது, தாத்தா பாட்டிகளுடைய தினம். ஏன்னா மார்ட்டின் தான் சொல்லிட்டு இருந்தாரு, ஃபாதர் நீங்க தாத்தா பாட்டிங்களை பத்தி பேசணும் ஃபாதர். யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய வீடுகளில் தாத்தா பாட்டிங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் உங்க தாத்தா பாட்டிகளை போய் பார்க்குறீங்க? வயசான காலத்தில் அவங்கள தொட்டு எத்தனை பேர் பேசுறீங்க? எத்தனை பேர் உங்க தாத்தா பாட்டியை அரவணைக்கிறீங்க, ஒரு முத்தம் கொடுக்குறீங்க? ஏங்க இதெல்லாம் கண்டிப்பா செய்யணுங்க. உங்க தாத்தா பாட்டிக்காக நீங்க யாராச்சும் பசங்கள்கிட்ட இதை சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு தாத்தா பாட்டி நாள், போ அவங்க கிட்ட முட்டி போட்டு ஆசீர்வாதம் வாங்க, அவங்கள ஒரு முறை கட்டி பிடி, ஒரு முத்தம் கொடு. பகிர்தல் பகிர்தல் அண்ண உடனே நீங்க பணத்தை பத்தி மட்டும் யோசிக்காதீங்க. உங்க தாத்தா பாட்டிக்கு ஒரு பிரியாணியை வாங்கி கொடு, ஒரு சாப்பாடை வாங்கி கொடு. இல்லைன்னா ஒரு மத்தியானம் வாப்பா நம்ம எல்லாரும் நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவோம், அங்கே போய் உட்காந்து சாப்பிடுவோம், அவங்களோட உட்காந்து பேசிட்டு வருவோம், அவங்களுடைய கதைகளை கொஞ்சம் கேட்போம். இந்த தாத்தா பாட்டிங்களோட எந்த ஒரு குழந்தை வளருகின்றதோ அவன் ரொம்ப அறிவாளியாக இருப்பான். ஏன்னா அவங்க கதைகளை சொல்லி சொல்லி அனுபவங்களை சொல்லி சொல்லி அந்த குழந்தை ஒரு அறிவாளியாக மாறும். பகிர்தல் என்கின்ற பொழுதோ பணத்தை மட்டுமல்ல, நேரத்தை ஒதுக்குவதோ. அதை தான் நான் சொன்னேன், மற்றவர்களுக்காக யாருமே அவங்கள கண்டுக்காம இருக்கிறதில்லை. அதனால இன்னைக்கு தாத்தா பாட்டிகளுடைய நாள், பாப்பரசர் அதை தான் சொல்றாரு. ஆகையால் நேரத்தை ஒதுக்குங்கள், முதியோர்களிடத்திலே பேசுங்கள், அவர்களிடத்திலே உட்காருங்கள். ஆனால் பல நேரத்தில் நம்ம என்ன சொல்றோம், ஐ எம் வெரி பிஸி. நீ பிஸியா இருந்து என்னத்தை வாரி கட்டிக்கு போற? ஞாயிற்றுக்கிழமையும் நீ கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேலை செஞ்சு செஞ்சு என்னத்தை சம்பாதிக்க போற? ஆகையால் அன்பார்ந்தவர்களே, நேரத்தை பகிருங்கள். பல நேரங்களிலே நம்முடைய சுயநலம், நான் மட்டும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் மேலே வரணும் என்கின்ற எண்ணம் நம்முடைய சமாதானத்தையும் அமைதியையும் சந்தோஷத்தையும் கெடுத்து விடும். நம்முடைய மகாத்மா காந்தி அழகாக சொன்னார்,
நம்முடைய இயற்கையானதோ மனிதனுடைய தேவைக்கு எவ்வளவு வேண்டும் என்றாலும் கொடுக்கும். மனிதனுடைய தேவைக்கோ எவ்வளவு வேண்டும் என்றாலும் கொடுக்கும். ஆனால் அவனுடைய பேராசைக்கோ கொடுக்க முடியாது. இன்றைக்கோ இயற்கை வளங்கள் சுருண்டப்படுகின்றன. நம்மளே பார்த்துருக்கிறோம். கோடி கோடியா சேர்த்து வச்சவங்கெல்லாம் அனாதையா செத்தாங்க. அதனால வாழ்க்கையில முடிந்தவரை நேரத்தை, நம்முடைய சக்தியை, நம்மிடத்தில் இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து சாப்பிடுவோம், பகிர்ந்து உண்போம். அப்படி பகிர்ந்து கொள்கின்ற பொழுதோ யாரும் நினைக்காத அளவோ உயர்த்த பெறுகின்றோம். நீங்க எல்லாம் ஒரு சில சமயத்துல தப்பா நினைச்சுக்குவீங்க, என்னடா ஃபாதர் இந்த ஆளை சொல்றாரு அப்படின்ட்டு. சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு நடிகர் செத்தாரு. ரோடு ஃபுல்லா மக்கள் நின்னாங்க. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா நான் அதை சொன்னா அது கட்சி கிச்சேன்னு போயிடும். காரணம் என்ன தெரியுமா? வேற ஒண்ணுமே இல்லை. அந்த ஆள் வீட்டுக்கு எப்போ போனாலும், யார் போனாலும் சாப்பிட்டுட்டு வரலாம். ஒன்றும் இல்லைங்க, சாப்பிட்ட உடனே தான் மக்கள் என்ன நினைச்சாங்க? இயேசு கிறிஸ்துவை அரசனாக்க நினைத்தார்கள், அரசனாக்க நினைத்தார்கள். வயிறு ரொம்பன உடனே அடுத்த மனுஷன் அவன் தெய்வமாக தான் பார்க்குறான். அதனால தான் ரொம்ப பேர் சாப்பாட்டுக்கு நம்ம ஏதாச்சும் காசு கொடுத்தோன்னா, சாப்பாடு கொடுத்தோன்னா ஒன்று சொல்லுவாங்க, ராசா நீ நல்லா இருக்கணும். அந்த வார்த்தை இங்கிருந்து வரல, இங்கிருந்து வருது. இதுதான் உண்மை. நீ பகிர்ந்து பாருங்கள், அடுத்தவர் கண்களுக்கு நீங்கள் பகவானாக தெரிவீர்கள், கடவுளாக தெரிவீர்கள். பகிர்ந்து பாருங்கள், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை, சமாதானத்தை பெறுவீர்கள். இதை புரிந்து கொண்டு வாழ தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம்.